வணக்கம். புதிய தலைமுறையின் சிறப்பு விவாதத்திற்கு நேயர்களை வரவேற்கிறோம். ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் போர் வரும்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று பேசியிருப்பது அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் நிர்வாகம் மற்றும் சமூக கட்டமைப்பு சீர்கெட்டிருப்பதாகவும் ரஜினிகாந்த் விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களின் சிந்தனையை மாற்றினால் மட்டுமே நாட்டில் ஆக்கப்பூர்வ மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ரஜினியின் இந்த கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலுக்கு தயாராகிறாரா ரஜினி என்பது குறித்து இன்றைய சிறப்பு விவாதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் அரசியல் மற்றும் திரை விமர்சகர் திரு மதிமாறன், திரைப்பட இயக்குநர் திரு சாய் ரமணி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. ரஜினி அரசியலுக்கு வருவாரா என்பது பொதுமக்களின் கேள்வி. இதை சுற்றிய கேள்விகளுக்கு ரஜினிகாந்த் இன்றும் தனது பாணியில் பதிலளித்திருக்கிறார். நான் சொல்றது இல்லை, இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நேரு வரும்போது நான் சொல்றேன். இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் டே நான் பேசும்போது ஒரு 4 வார்த்தை அது என்னுடைய ரசிகர்களுக்கு நான் சொன்னது. நான் அரசியலுக்கு ஒரு வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையா வாத விவாதமா ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. வாத விவாதங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாம உளரவே முடியாது. அது அரசியல் எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம். ஆனா சில சோசியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் எழுதும்போது சில திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. நம்ம தமிழ் மக்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஒரு ஒரு வருத்தம். 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் நீங்க. என்னை வாழ வச்சிங்க, நான் நல்லா இருக்கேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா? அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, அதுக்கு நீ என்ன மற்றவங்க இருக்காங்க, நீ என்ன கரெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா எஸ் இருக்காங்க. அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் நல்ல படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடர்னா திங்க் பண்ண வேண்டியவர், உலகம் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, நல்ல கருத்துக்கள், நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவா நல்ல குரல் கொடுத்து உழைச்சிட்டு இருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்க, ஜனநாயகமே கெட்டு போயிருக்க, அரசியல் பத்தி ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்க. சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது. ராஜாக்கள் கிட்ட சைன்ய பலம், படைபலம் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்காது. அவங்க ஒரு 10,000 5,000 எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் போர்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து போரிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே, பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உழைச்சி திசை படுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு,
இந்த கம்பசண்டை, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக, மானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க போர் வரும்போது. அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்களுக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்க ஊருக்கு போங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உங்க தொழில் நீங்க பார்த்துக்கங்க. போர் வரும்போது பார்த்துப்போம். ஆண்டவன் இருப்பாங்க. நன்றி. சிறப்பு வாதம் தொடர்கிறது. திரு பெருமாள்மணி, உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம். எல்லாரும் இருக்காங்க, திருமாவளவன் இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காங்க, சீமான் இருக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறார். என்ன இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது. போர் வரும்போது பார்க்கலாம்னா போர் மூலமாக தான் இந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ண முடியுமா? அது என்ன போர்? அவர் சொல்றதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? நிச்சயமா இது வந்து எப்படின்னு நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவருடைய முதல் நாள் உரைக்கும் இரண்டாவது இந்த கடைசி நாள் உரைக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இந்த 10 நிமிட உரையை வந்து நான் முதல் நாள்ல தொடர்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா முதல் நாள் வந்து சூழல் வரும்போது பார்த்துக்கலாம், சூழல் கட்டமைக்கட்டும் அப்படின்னா ரொம்ப ஒரு லைட்டர் டோன்ல இருந்தது. ஆனா இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற. இல்ல அப்படி இல்லை. அவர் முதல் நாள் பேசிய பொழுதே என்னை போன்றவர்கள் என்ன சொன்னோம்னா, அது ரசிகர்களிடம் அவர் பேசுகிற பேச்சு, அதை நீங்கள் பெரிய அளவில் அரசியல்படுத்த தேவையில்லை. நான் ஒரு தொலைக்காட்சியிலே பதிவு செய்தேன், என்னை பொறுத்த அளவில் இது ஒரு சினிமா செய்தி, அவ்வளவுதான். இது முதல் நாள் பேசினது, முதல் நாள் பேசியது சினிமா செய்தி. இப்ப யாருக்கு பேசுறீங்க? அவருடைய ரசிகர்களுக்கு வேண்டுமானால் அது அரசியல் செய்தியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு எல்லோருக்குமே அது சினிமா செய்தி, அவ்வளவுதான். அந்த அளவில் தான் அதை நான் விளங்கிக் கொள்கிறேன். அதனுடைய நீட்சியாக சமூக வலைத்தளங்களில் கடுமையாக ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார். ஆதரவு இருந்துச்சு, ஆதரவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்க இந்த உரையில அவர் சொல்றாரு, நான் என்னுடைய ரசிகர்களிடம் பேசினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த உரையில சொல்றாரு. அது சமூக வலைத்தளங்களில் கடுமையான எதிர்வினையை சந்தித்தது அப்படின்றாரு. திரும்ப இன்னொன்னு சொல்றாரு, வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம், ஆனால் தமிழ் மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, அவர் நேரடியாக தமிழ் மக்களை குற்றம் சுட்டார். ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க? அப்ப அந்த வார்த்தைகள் அவரை புண்படுத்தி இருக்கு. தமிழ் மக்கள் ஒரு சிலர் ஆனா அவர் அட்ரஸ் பண்ணும்போது தமிழ் மக்கள் ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டாங்கன்றத நேரடியா சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு அவர் காயப்பட்டிருக்கார். பிறகு தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை சொல்றாரு. இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். என்னன்னா அந்த வரிசையை பாருங்க, ஐயா மு க ஸ்டாலின், அண்ணன் அன்புமணி, அண்ணன் திருமா, அண்ணன் சீமான், இந்த 4 பேர் பேரையும் சொல்றாரு. இதுல திமுக, பாமக, நாம் தமிழர் 3 பேரும் இந்த 4 நாட்களில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை மிக கடுமையாக சமூக வலைத்தளங்களில் விமர்சித்தார்கள். அண்ணன் திருமா மட்டும்தான் அவர் வந்தால் வரவேற்பேன் என்று சொன்னார். இந்த உரையவே நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கிற பொழுது இதுல வந்து இவங்க 3 பேருக்குமே ரொம்ப பெரிதாக வந்து ஒரு முன்னுரை சொல்றாரு. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணாரு. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணல, ஆனா திமுகவினுடைய முகநூல்ல இருக்கக்கூடியவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆக இவர் இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கிறார், அதற்கு எதிர்வினை. அந்த எதிர்வினையில கூட நான் என்ன பார்க்கிறேன்னா, இந்த உரையை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கிற பொழுது ஐயா ஸ்டாலினை ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசுகிறார், அன்புமணி அண்ணன் அவர்களையும் அதிகமாக புகழ்கிறார், சீமானண்ணன் அவர்களையும் அதிகமாக புகழ்கிறார். ஆனால் திருமானன் அதை வரவேற்றவரை ஒரே ஒரு வார்த்தை தான், தலித்துகளுக்காக பாடுபடக்கூடியவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட கடந்து போயிடுறார். மற்றவங்க எல்லாருக்குமே சற்று கூடுதலான புகழுரைகளை சொல்லுகிறார். நான் கடந்த 15 ஆண்டுகால ஐயா ரஜினி அவர்களுடைய உரையை, அதனுடைய வெவ்வேறு பரிமாணங்களை அலசி பார்க்கிற பொழுது அவர் ஒரு நடிகர் என்கிற இடத்திலிருந்து தன்னுடைய இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு சமூகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய இமேஜ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறார். இந்த விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ரசிகர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டும் என்று ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்தில் அந்த உரை இருக்கிறது இல்லையா, முதல் நாள் பேசிய உரை கூட எனக்கு ஆச்சரியமா இல்லை. சரி, அதெல்லாம் ஏன் பொது தளத்துல வச்சுதான் அந்த இடைவெளி நிரப்பணும்? நீங்க ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. நாம் திரும்ப திரும்ப ரஜினியிடம் குழப்பிக் கொள்வது இந்த இடம் தான். நாம் எல்லோருமே இந்த இடத்துல ராகவேந்திரா திருமண மண்டபத்துல ரசிகர்கள்லாம் வரவழைச்சு அங்கேயே உள்ளரங்கத்திலேயே நீங்க இந்த இடைவெளியை நிரப்பி இருக்க முடியுமே, ஏன் இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சத்துக்கு முன்னாடி தான் நிரப்பணுமா? நிச்சயமாக நீங்க இந்த இடத்துல தான் அவர் ஒரு செலிபிரிட்டிங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும்.
நான் இந்த உரை மட்டுமில்லை, நான் இந்த இடத்தில் ஒன்றை தான் நான் புரிந்து கொள்கிறேன். 95 அண்ணன் ரவிக்குமார் ஒரு கட்டுரை எழுதுகிறார், மிக முக்கியமான ரஜினிகாந்தை பற்றிய மிக முக்கியமான கட்டுரை, ரஜினியின் காட்சி அரசியல் என்று ஒரு முக்கியமான கட்டுரையை பதிவு செய்கிறார். 95 அவர் பதிவு செய்ததிலிருந்து இந்த 2017 வரையான இந்த 22 ஆண்டு காலத்தில் அவருடைய அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் அவருடைய ரசிகர்களுக்கு உரையாடுகிறார், ரசிகர்களிடம் பேசுகிறார். அதை நம்பி ரசிகர்கள் வெவ்வேறு காரியங்களை செய்கிறார்கள். கட் அவுட் வைக்கிறாங்க, பாலாபிஷேகம், செவரில் எழுதுறாங்க, தலைவர் வந்தா தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கும் ரசிகர்களுக்கும் இடையான உரையாடல். 2 விதமான உரையாடலை பார்க்கலாம். ஒன்னு ரசிகர்களை கூட்டமா கூட்டி பேசுறது, இன்னொன்னு படம் மூலமா செய்தி சொல்றது. ரெண்டையுமே பண்ணிட்டு இருக்காரா? நிச்சயமாக ரெண்டையுமே பண்றாரு. நீங்க பாருங்க, இது ரொம்ப அருமையான இடத்தை நீங்க தொடறீங்க. இந்த ரெண்டையுமே பண்ணுவார். நான் இந்த இடத்துல ஒன்றை நான் சுட்டி காட்டுறேன். இந்த போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம்னு ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இது இப்போ புதுசு கிடையாது. நம்ம நினைவுகளை நீங்க திருப்பி பாருங்க. ஒரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு காவி கலர் டிஷர்ட், அதுல ப்ளூ கலர்ல இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும், அந்த டிஷர்ட் போட்டுட்டு 98 நினைக்கிறேன், 98 99 காலகட்டத்தில் அவர் இதே வார்த்தையை சொல்லுவார், தேர்தல் வரும்போது நான் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். தேர்தல் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வரும்போது நான் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, 100 டிக்கெட்டுங்கிறது ஒரு ஓட்டுக்கு சமம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரஜினிகாந்த் இருந்தார். ஏனென்றால் ஒரு ஓட்டை பெறுவது எவ்வளவு கடினமோ அதை விட எளிது 100 டிக்கெட் வித்தரலாம். இந்த இடத்துல நீங்க நிறுத்திக்கிங்க, நம்ம அடுத்து நான் வர்றேன் உங்ககிட்ட. திரு சாய்ரமணி, எப்படி பாக்குறீங்க? முதல் நாள் பேச்சுக்கும் 5ஆம் நாள் பேச்சுக்கும் ரொம்ப மலையளவு வித்தியாசம் இருக்கிறதா சொல்றார். உண்மைதாங்க. அவர் உலகம் பூரா அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. உலகம் பூரா இருக்கிற எல்லா ரசிகர்களையும் ஒரு இடத்துல கூட்டி அவரால் பேச முடியாது. அதனால ஊடகத்துக்கு முன்னாடி தான் ரசிகர்களை சந்திச்சாரு, அவங்களுக்கான சில விளக்கங்களை சொன்னார். அப்போ கூட அவர் சொல்லும்போது சொன்னார், கடவுள் ஆணையிட்டால் நான் வருவேன்னு சொல்லி தான் சொல்லி முடிச்சிருந்தார். அது இல்லாமல் ரசிகர்களுக்கான அட்வைஸாக அவர் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா அன்றைக்கி சொல்லியிருந்தார். அதில் அனுபவித்து சொன்ன விஷயங்கள்னு பார்த்தோன்னாக்கா, மதுவை விட்டுடுங்கன்னெலாம் சொன்னார். அது ரொம்ப கலோக்கியலாக அவர் உணர்ந்து அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட நேரடியாக பகிர்ந்துக்கிட்டார். அந்த பகிர்ந்துக்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டுட்டு போன ரசிகர்கள் இன்னைக்கு இந்த 5 நாள் என்ன மாற்றம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ரசிகர்கள் குடிக்கிறத நிறுத்திட்டாங்க, ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அவர் சொன்னால் அவர் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவருடைய ரசிகர்கள் இல்லை, இது முதன்முறை சொல்லலையே, நிறைய முறை அது நிறைய முறை சொன்னதை தாண்டி இந்த முறை சொல்லும் போது என்னன்னாக்கா, அவர் படத்துல சிகரெட் பிடிச்சாரு, அவர் படத்துல குடிச்சாரு, இதெல்லாம் நிறுத்திட்டாரு பல வருஷமா. அதை நிறுத்திட்டு அவர் படத்துல தன்னை ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகராக இருக்கும்போது சில விஷயங்கள் தேவைப்பட்டது. ஒரு சீன் வேணும்னாக்கா ஸ்மோக் பண்ணாக்கா நல்லா இருக்குன்னு டைரக்டர் சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருப்பாரு. குடிச்சாதான் அந்த சீன் நல்லா பேச முடியும்னா பேசியிருப்பாரு. அவர் படத்துலேருந்து அதை நிறுத்திட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அவர் நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க குடிக்கிறத அன்னிலிருந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களும் நிறுத்திடுவேன்னு சொல்றாங்க. அவர் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை கையில் வச்சிருக்காரு. அவர் சொன்னா கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. இந்த 5 நாள்ல அவர் ரசிகர்களை சந்திச்சாரு. சந்திக்கும் போது எல்லா ரசிகர்களும் காதில் ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. போட்டோ மட்டும் எடுத்துக்கலாங்க, அவர் காதில் ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அதுல எந்த விதமான ஒரு ஆதரவா இல்ல அவருக்கு இவங்க கொடுக்குற ஆறுதலா எல்லாமே இந்த 5 நாளுக்குள்ள நடந்ததுதான். இந்த 5 நாளுக்குள்ள பேசின பேச்சுவார்த்தைகள் மீடியால வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமா இருந்தது. அந்த எதிர்ப்புகள் தான் இன்னைக்கு அவர் அதெல்லாம் என்னுடைய பலம் சொல்லி என்ன சொன்னோன்றத வெளியில யாராவது சொன்னாங்களா? இல்ல, சொன்னவங்க எல்லாருமே நீங்க வரணும்னு தான் சொல்றாங்க. நீங்க அரசியலுக்கு வரணும், நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னாக்கா இப்ப தேவைப்படுது, அரசியலுக்கான ஒரு மாற்றம் தேவைப்படுது. இந்த நேரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா நாட்டுக்கு நல்லதா இருக்கும். அதாவது ஒவ்வொரு நடிகனும் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறதை விட இவர் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறத அவருடைய ரசிகர் வந்த உடனே நேரடியா எல்லாருக்கும் பதவி பணம் புகழ் கிடைக்க போறது கிடையாது. அவருடைய ஆத்மார்த்தமான ஒரு நடிகர், அவர் மேல ரொம்ப நாளா எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. ஏதோ ஒன்று சொல்லுவார்ல, அடிக்கடி சொல்லிட்டு வர ஒரு விஷயம் கடவுள் சொன்னா நான் செய்வேன், கடவுள் சொன்னா செய்வேன். எனக்கு அவருடைய ரசிகனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ கடவுள் அவருக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அவர் அரசியலுக்கு வரப்போறாருன்றத இந்த 5 நாளுக்கு அப்புறம் உறுதியா சொல்லியிருக்காரு. போர் வரட்டும் பார்த்துக்கிறேன்னு அவர் சொன்னது தேர்தலை வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. எந்த தேர்தல் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரியாது. இடைத்தேர்தல் வருதா, உள்ளாட்சி தேர்தல் வருதா, பொது தேர்தல் வருதா, சென்ட்ரல் எம்பி எலெக்ஷன் வருதா, எதுவுமே தெரியல. இப்போ எல்லாத்தையும் உடனடியா எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. தேர்தலில் தான் போர்னு சொல்லியிருக்காரு. அது வர்றதுக்கான சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு அவர் ரொம்ப விளக்கமா பேசிட்டாரு. அவருடைய ரசிகரான என்னாலலாம் சொல்ல முடியாத விஷயத்த
அவரே பகிங்கரமா மீடியால சொல்லிட்டாரு. உங்களுக்கு போதுமான விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. மதிமாறன், நான் வரேன். இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். அரசியல் கண்ணோட்டத்துடன் ரஜினிகாந்த் பேசியதை அவரது ரசிகர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். கட்சி நடத்தி அதில் நாங்கள் லாபம் சம்பாதிக்க ஆசைப்படலாம். அவருக்காக நான் ஆன்மீகத்திலையும் இருக்கிறோம், கட்சியிலையும் இருக்கிறோம், ரெண்டுமே அறிஞ்சிருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா மனப்பூர்வமாக இருக்கிறோம். இவ்வளவு நாளாக நாங்கள் எந்த கட்சி சாராத எல்லா ரசிகருமே இது வரைக்குமே இவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிப்பார் அன்னைக்கு அவருக்காக ஓட்டு போடுவோன்ட்டு நான் மட்டும் இல்லை, எங்களோட குடும்பமும் சரி, எதுவும் சரி, எங்கள் மக்களை சார்ந்தவங்களும் சரி, ஒரே தெளிவாக இருக்கிறோம். அவருக்காக எது வேணுமாலும் செய்வோம். போர் என்ன கையில் வேணுமாலும் போடுவோம், எது வேணுமாலும் போடுவோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் போருக்கு முன்ன அவர் எப்போ போர் எடுக்க சொல்கிறாரோ அப்போ ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் போர் வந்துருச்சு, இனிமேல் தான் ஆரம்பமே, இன்னும் முடிவே கிடையாது. இதுதான் ஆரம்பமே. போருங்கிறது ஒரு ஆள் பட்ட முடியல, அனைவரும் சேர்ந்து எடுக்கிறதா முடிவு. போர் வந்துருச்சு, ஆரம்பிச்சிட்டோம், இனி அடங்க மாட்டோம். இதுதான் ஆரம்பமே, இது வெற்றி நிச்சயம். தலைவர் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், தமிழுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம். சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு தமிழக அரசியல்வாதியிலிருந்து ரஜினிகாந்த் தமிழகத்தை மீட்பார். அவருக்கு உறுதுணையாக இருப்போம். இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்டு இவர் தனிச்சு நிற்கிறாரு. அதனால் இவருக்கு மக்களோட ஆதரவும் சரி, அவரோட அரசியல்வாதிகளோட ஆதரவே அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர் கண்டிப்பாக அவர் எடுத்த காரியம் எதுவும் வந்தாலும் நிச்சயம் அதை ஜெயிச்சு காட்டுவார். தலைவர் தான் தமிழ்நாட்டில் ஆளுவார், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பார் தலைவர் தான். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் தலைவர், சிஸ்டமேட்டிக் இல்லைன்னு. கண்டிப்பாக என் தலைவர் வந்தார், சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வருவார். நாங்களும் சிஸ்டமேட்டிக்காக தலைவர் சொல்கிற மாதிரி தான் நடப்போம், தலைவர் சொல்கிற மாதிரி தான் இருப்போம். சிறப்பு வாதம் தொடர்கிறது. திரு மதிமாறன், ரஜினிகாந்த் வந்தா ஊழலை ஒழிப்பாரு, சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுவாரு, தமிழக அரசியல்வாதிகள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தொண்டர்கள்ட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க? அது முதல்ல அவர் இன்னைக்கு பேசுனது இருக்குல்ல, தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்னு பொதுவாக பேசியிருக்கிறார். முதல் நாள் பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தமிழர்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்னு எதை வச்சு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் வந்த செய்திகளை வச்சு சொல்கிறார். குறிப்பாக முதல் நாள் கூட்டத்துக்கும் கடைசி நாள் கூட்டத்துக்கும், முதல் நாள் கூட்டம் வரும்போது எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை, பொதுவாக ஆதரவாகவே இருந்தது. அப்போது சோஷியல் மீடியாவில் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு தான் இதை சொல்கிறார். குறிப்பாக ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, நானே என்ன எழுதினேன் என்னோடய ஃபேஸ்புக்லேயும், அதுக்கப்புறம் நான் கலந்துக்கிட்ட தொலைக்காட்சியில் என்ன எழுதுனேன்னு சொன்னால், லஞ்ச லாவணத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிற அவர் தன்னோட சம்பளம் என்னங்கிறது வெளிப்படையாகவே சொல்லாமல் இருக்கிற இவர் தான் ஒழிப்பேன்னு சொல்கிறதுங்கிறது நியாயமற்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னேன். அது மட்டும் இல்லை, தன் ரசிகர்களுக்கு, குறிப்பாக தன்னோட ரசிகர்கள், அவரோட ரஜினி ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள், 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தான் அதிகம், அவங்க தான் கட் அவுட் வைக்கிறது, அவங்க தான் ஒரு முறைக்கு பல முறை பார்க்குறது. அந்த ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் ரஜினி படம் வெளிவரும்போது அவர்கள் மிக வறுமையில் இருக்கிறவங்க, தன்னோட குழந்தைக்கான மருத்துவ செலவை கூட கவனிக்காமல் தன்னோட பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு கட் அவுட் வைக்கிற ரசிகர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அவர்களை ரஜினி எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கட் அவுட் வச்சு அந்த கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போனாருங்கிறது மட்டும் இல்லை, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி படத்திலிருந்து இப்போ என்ன இருக்குதுன்னா, அந்த ரசிகர்களை 500, 1000, 2000 வரைக்கும் அந்த கூலி தொழிலாளர்கிட்ட இருந்து டிக்கெட் விற்பனையை அவர் வாங்குறாரு பாருங்க. அது மிகப்பெரிய சுரண்டல். இல்ல, சிஸ்டம் சரியில்லைங்கிறது இதுவும் சேர்த்து தானே. இல்ல, சிஸ்டம் சரியில்லைங்கிறது அவரோட சிஸ்டமே சரியில்லை, அதை நான் சொல்றேன். அவர் இயங்குகிற சிஸ்டம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளதுலயே. அப்ப தன்னை நம்பி இருக்கிற, தன்னை உயிராக நேசிக்கிற ரசிகர்கள் சுரண்டப்படுவது, தன் சினிமாவிலே சுரண்டப்படுறாங்கிறத நிறுத்தாதவர் அல்லது அதை ஊக்குவிக்கிறவர் எப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கு அவர் நன்மை செய்ய முடியும்னு ஒரு கொஸ்டின் பண்ணேன். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, டிக்கெட் விலையும் ஒரு ரஜினி ரசிகன் மற்ற நடிகர்கள் ரசிக்கிற படத்தோட டிக்கெட்டை கூட அவன் கம்மி விலையில பாத்திர முடியுது. ஆனா தன்னோட தலைவர் படம் வந்ததுன்னா கூடுதல் சுமையாயிடுது, கடங்காரணம் ஆயிடுறாங்க. அப்போ அதை கட்டுப்படுத்த முடியாத அவர் இதை எப்படி செய்ய முடியும்? அப்போ அவர் வர்ற முன் நிபந்தனையா என்ன வரணும்னா, தன் படத்தோட டிக்கெட் விலை குறைவாக இருக்கும் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலையில தான் இருக்கணும். சொல்லிடுறேன், பல பேர் சொல்லிடுறேன், நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். என்னோட இந்த டோன் சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகளில், யூடியூப்ல எல்லா இடங்கள்லையும் பரவலாக போயிருக்குது. இது அடிமடியில் கை வைப்பது, அதிகாரத்துக்கு வருவது இருக்கட்டும். இப்போ டிக்கெட் விலையில் வருகிற பெரும் கோடி பணங்களுக்கு கை வைக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் எதிர்ப்பு வந்ததுனால தான் அவர் கீழ்த்தரம்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாருன்னா,
தன்னோட பொருளாதார லாபத்தில் கை வைக்கிற அளவுக்கு இவர் தமிழர்கள் கீழ்த்தரமாயிட்டாங்க. பல பேர் இருக்கக்கூடிய வணிக சூழல் இது. யாரோ ஒரு சில பேர் சுய லாபத்துக்காக இதை செய்யறாங்க. இல்ல முதல் நாள் தான் படம் பார்க்கணும்னு இல்ல ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம்னா நீங்க சொன்னக்கூடிய இந்த டிக்கெட் விலை எல்லாம் குறைஞ்சிட போகுது. இது மாதிரி சரிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதையும் நீங்க நாட்டோடைய நிர்வாகத்தையும் ஒன்னாவ வச்சு நாட்டோட நிர்வாகம் இல்ல. அவர் நடிகர் சொல்லி முடிச்சிருங்க. நடிகரா இருக்கிறாரு. முடிச்சிருக்கேன். நடிகரா இருக்கிறவர் தலைவரா வரணும்னு நம்ம சொல்றோம். அப்ப அரசியல்வாதிகளோட சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ற அவர் கட்டுப்பாட்டத்தில் இருக்கிற அவர் திரைப்படத்துல எப்படி கட்டுப்பாடா வச்சிருக்கிறாருங்கிறது தான் கேள்வி. அதை வச்சுதான் நம்ம அடுத்தது வருவாரா இல்லையான்னு சொல்ல முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மிக குறிப்பா 44 அவரை இனவாதமா கன்னடர் தமிழர்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் யார் வேணுமாலும் அதிகாரத்துக்கு வரலாம், யார் வேணுமாலும் பண்ணலாம். ஆனா 44 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. தமிழர்களால் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் தமிழர்கள் எப்பவுமே பேசுறாரு. தமிழ்நாவே ஆயிட்டேன்னு சொல்றாரு. இந்த 44 ஆண்டுகள்ல இந்த தமிழர்களோட அரசியல்லையோ தமிழர்களோட வாழ்வியல்லையோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ எனக்கு தெரிந்து ரோட்ல அடிபட்டவரை கொண்டு போய் தன்னோட கார்ல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்கிற தகவல் கூட நான் பார்த்ததில்லை. ஒரு சின்ன விஷயம் கூட தமிழர்கள் சார்ந்து அவர் இயங்குறதே கிடையாதுன்ற போது அப்ப தமிழர்களுக்கான தலைவராக வருவதற்கு என்ன அதுக்கான அடிப்படை இருக்குதுங்கிறது இன்னொன்னு. கடைசியா ஒன்னு சொல்றாரு, போர் வரட்டும்ங்கிறாரு. இந்த போருங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இன்னைக்கு 19ஆம் தேதி, நேற்று 18ஆம் தேதி தமிழர்கள் போரினால் கொன்று குவிக்கப்பட்ட நாளின் மறுநாள் இன்னைக்கு போர்னு பேசுறாரு. அவர் பேசுற போரின் குறியீடு வேற. ஆனால் தமிழர்கள் படுகொலை செய்து சிங்கள அரசு போரில் குவித்து கொண்டிருந்த போது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாட்ரட்சிபிள் ரஜினிகாந்த் தான் மாறிடுறாரு. எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இமயமலைக்கு போயிட்டாரா, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அப்ப பெரும்பான்மையான தமிழர்கள் உண்மையான போரில் படுகொலை செய்து குவிக்கப்பட்ட போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவராக ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல. மாறா எங்க இருக்கிறாரே கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு, மதுவை ஒழிக்கிறத பத்தி பேசினாரு. இன்னைக்கு இவருக்கு சொன்னாரு. இப்ப கூட செய்தியில பாத்தீங்க, மதுவுக்கு எதிராக டாஸ்மார்க் எதிரான போராட்டங்களை கூலி தொழிலாளராக இருக்கிற குறிப்பாக ரஜினி ரசிகர்களின் மனைவிகள் தாய்மார்களே ஏராளமா ரோட்ல இறங்கி போராடுறாங்க. போலீஸ் இன்னைக்கு அடிச்சு கடுமையா அடிச்சு உடைச்சிருக்குது. அப்போ மக்கள் வீதியில் இறங்கி மதுவுக்கு எதிராக போராடும் போது கூட இன்னைக்கு கூட மதுவுக்கு எதிரான ஒரு வார்த்தை சொல்லல, டாஸ்மார்க் மூடணும்னு சொல்லலன்னு சொன்னா இவர் எப்படிங்க மக்களுக்கு எது செய்வாரு? தன் சொந்த ரசிகர்களை சுரண்டுகிற ஒருவர் மக்களுக்கு ஒருபோதும் செய்ய முடியாதுங்கிறத நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். அவர் ஒருபோது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் சாயிரமணி வரேன். ஒரு இடைவெளி எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு வாதத்தோட திரு சாயிரமணி, தமிழ்நாட்டில் நிர்வாகம் சீர்கெட்டு போச்சு, சமூக கட்டமைப்பு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர், அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக கருதக்கூடிய ஒருத்தர், தன் துறை சார்ந்த பிரச்சனைகளை கூட களைவதற்கு எந்த விதமான முயற்சியும் இது நாள் வரை எடுக்கல, சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையிலையும் தன்னை ஈடுபடுத்திக்கல, இல்ல கருத்து சொல்லல, இல்ல தீர்வை சொல்லல அப்படிங்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ ரஜினி சார் அவர்கள் என்னவா இருக்காங்க தமிழ்நாட்டில்? என்னவா சார் இருக்கார்? அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? இப்போ அவர் நடிகர். ஒரு நடிகர் அவரோட வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய முடியாது. அரசாங்கம் தான் அந்த வேலையை செய்யணும். இவரோட படத்துக்கு மட்டும் தேட்டரில் டிக்கெட் விலை அதிகமாக விற்கிறாங்கன்னு சொன்னாக்கா இவர் பண்ணது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். எல்லா நடிகர்களுடைய பெரிய நடிகர்களுடைய படத்துக்கும் டிக்கெட்டோட ரேட்டு அதிகமாக தான் விற்கிறாங்க. எல்லா நடிகரும் இதுக்கு என்னோட படத்தை இவ்வளோ விற்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இறங்கி போராட முடியாது. முடிவு செய்ய வேண்டியது அரசாங்கம். ஒரு தேட்டரில் டிக்கெட்டோட விலை இந்த ரேட்டு தான் விற்கணும், 100 ரூபாய் 120 ரூபா தான் விற்கணும்னு சொன்னால் அந்த 120 ரூபாயை கண்ட்ரோல் பண்ணி விற்க வேண்டியது யாரோட வேலை? அது ரஜினி சாரோட வேலையாது? இல்லை, ஊர் திருந்தினாதான் நான் திருந்துவேன்னு சொல்ல முடியும். இல்லை சார், செய்ய வேண்டிய அரசாங்கம் அதுதான் சொன்னார், சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ண வேண்டியது, டிக்கெட் ரேட் அதிகமாக விற்றாங்கன்னா கண்டிக்க வேண்டியது அரசாங்கத்தோட வேலை, அரசாங்க அதிகாரிகளோட வேலை. சிஸ்டத்தை சரி பண்றதுங்கிறது அந்த கனவு எல்லோருக்குமே இருக்கு. கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் குரல் கொடுக்கல, ஏன் முயற்சி எடுக்கல சார்? அதான் சொல்ல வரேன். டிக்கெட் ரேட்டை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல எல்லாம் அவர் இல்லை சார். ஏன்னா அது அரசாங்கத்தோட கையில் இருக்கு சார். இவர் ஒரு நடிகரா அதுக்கான ஊதியத்தை வாங்கிக்கிட்டு அவர் போயிடுறாரு. படத்துக்கு விலை கொடுத்து தேட்டருக்கு வாங்கிட்டு வராங்க. தேட்டரில் தேட்டர் ரேட்டை ஒன்று வச்சு விற்கிறாங்க. இதுக்கு மேலே அதிகமாக விற்கிறது. இப்போ ரிலீஸ் ஆன படம் பாகுபலிக்கு கூட பெரிய விலை தான் சார் வச்சு விற்றுருக்காங்க. அப்புறம் அவரை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு அவர் இப்படியாப்பட்ட ஒருத்தர் நாளைக்கு அரசியலுக்கு என்ன பண்ண போறாருன்றதுக்கு டிக்கெட் ரேட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. இவர் எப்படி அரசியலுக்கு பண்ணுவாருன்றதெல்லாம் என்னால் வாதமாக எடுத்துக்க முடியல. ஏன்னா அது அவரோட வேலை கிடையாது. அது ரசிகர்களை சுரண்டாரு. ரசிகர்கள் எந்த ரசிகர்களையும் போயிட்டு தோல்ல தட்டி எழுதி என்னோட படத்தை பார்த்துட்டு நீங்க 250 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கணும்னு அவர் சொல்லலை. அவர் கையை காமிச்சாக்கா அவருக்கு பின்னாடி ஓடி வர்றதுக்கு நிறைய ஒரு கூட்டமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் தான் இந்த பிரச்சனையில சிக்கிறாருன்னு சொன்னாக்கா பரவாயில்ல. எல்லா நடிகருடைய ரசிகர்களும் ஏழ்மையானதான் இருக்காங்க.
யாரும் வந்து கோட்டீஸ்வரர்களா இல்லை. அவங்க எல்லாருமே டிக்கெட் படம் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் டிக்கெட்டை ரேட்டு கொடுத்து வாங்கி பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவருக்கு மட்டும் தான் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, இவருக்கு மட்டும் தான் கட் அவுட் வைக்கிறாங்க சொன்னால் இது இவரோட குற்றச்சாட்டாக எடுத்துக்க முடியும். எல்லா நடிகர்களுக்கும் அந்த விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்தியா பூரா இருக்குது. அது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற கலாச்சாரம் இந்தியா பூரா இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நாளைக்கு அரசியலுக்கு எப்படி பண்ணுவாருலாம் சொல்ல முடியாது. ஆக அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்ற கேள்விகள் கேட்டீங்கன்னா, இனிமேல் வந்து அவர் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா அறிக்கையா வந்துட்டு இருக்கும். ஒரு வரி அவர் பேசினா கூட அது மூலியமா அரசியல்ல தன்னை வந்து பெருசாக்கிக்கணும், விளம்பரத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர்களுக்கு அது வந்து அவள் சரியானதா இருக்க முடியும். அவர் அவள் கிடைச்சா போதும் வெள்ளறாங்க. கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன், என்னோட கட்சியுடைய கொள்கைகள்லாம் இது, நான் நிர்வாகத்துக்கு வந்த பிறகு நான் இதையெல்லாம் சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதானே சரியா இருக்கு. மற்ற நடிகர்களுக்கும் இவர் எல்லா படம் விற்குதுங்கிறது. ஆனா இன்னொன்னு, அதிகமான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது எந்த படத்துல இருந்து சொன்னா சிவாஜி படத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த படத்துல இருந்து 500 1000 வித்துக்கலான்னு வருது. அதை ஆரம்பிக்க வைக்கிறது அவர் படம் தான் ஆரம்பிச்சு வைக்குது. அவர் தான் பண்றாரு. இன்னொன்னு, அவரோட சம்பளம் இருக்கு பாத்தீங்களா, கோடிகளில் வாங்குறாருன்னு சொல்லப்படுது. இன்னும் எவ்வளவு சம்பளம்னு தெரியல, வெளிப்படையாவே இல்லை. அப்போ மிக அதிக கட்டணத்திற்கும் அவர் அதிகமா வாங்குற சம்பளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்கிறதுனால தான் அதை அவர் கண்டிக்கிறது இல்லை, கண்டிக்க முடியல. இன்னொன்னு, இவர் சொல்ற மாதிரி நான் வந்தனா லஞ்சம் வாங்குறாலாம் ஓடி போயிருன்னு வாய்ஸ் கொடுக்குற அவரு, என் படத்துக்கு எவனாவது அதிகமா டிக்கெட் வச்சிங்கன்னா தயவுசெய்து ஓடி போயிருங்கன்னு ஏன் அவரால் சொல்ல முடியல? சும்மா கூட சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அதில் அவர் பாதிக்கப்படுறாரு. ஏன்னா அதில் அவர் குற்றவாளியாவே இருக்கிறார். அதனால அவர் பேச முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அப்ப ரெண்டையும் பிரிச்சு பாக்குறாரா? தன் பிரச்சனைகளை தனியாக எல்லாம் பார்க்கல, நீங்க தான் சமூக பிரச்சனைகளை தனியாக பிரிச்சு பார்க்கறாரு. தெளிவா இருக்கிறாரு. அவர் சார்ந்த துறையில், அது மட்டும் இல்ல, அவர் சார்ந்த துறையில் அவர் சார்ந்த தயாரிப்பாளர்கள், அவர் சார்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை ஏகப்பட்ட நஷ்டத்துக்குள்ளாகும் போது கூட அவரால் அதை ரெக்கவரி பண்ண முடியல. அவர் துறைக்குள்ளாரி பண்ண முடியல. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, அடுத்த படத்துக்கு பண்ணி கொடுக்குறேன், இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. அவர் துறையில அவர் தலைமை தாங்குற ஒரு சினிமாவுக்குள்ளாரையே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ஏன் வேற எந்த ஆளுமைக்கும் இந்த அளவுகோல்கள் பொருந்த மாட்டேங்குது? வேற எந்த துறையில இருந்தும் அரசியலுக்கு வரக்கூடிய இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறது இல்ல, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது, இவ்வளவு கேள்விகள் கேட்கறது கிடையாது. ரஜினிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கேள்வி? ஏன்னா அவர் எப்போ இது பேசப்படுது அப்படின்னா, அவர் அரசியல் குறித்தும் அடுத்த அரசியலுக்கு வர போறாருன்னு சொல்ல போதுதான் இந்த விவாதங்கள் வருது. இல்லைன்னா இதை பத்தி பேச போறது இல்ல. எல்லாரும் போர் டிக்கெட் வாங்கிட்டு போறது, அந்த நடிகர் வாங்கினாரு இந்த நடிகர் வாங்கினாருன்னு, இவரும் ஒரு நடிகர் தான், மற்றவர் போல் இவரும் அதிக டிக்கெட் வச்சு விற்கிறது காரணமா இருக்கிறாருன்னு போயிடும். மாறா மற்ற நடிகர்கள் போல் இல்லாமல் நான் அரசியலுக்கு வருவேன், நான் வந்தா போர் அப்படின்னு பேசுறாருல்ல, உங்க போர்ல இருக்கட்டும், முதல்ல டிக்கெட்ல நடக்கிற அக்கப்போரை முதல்ல கண்டிக்க முடியலையேங்கிறது தான் எங்களோட குற்றச்சாட்டு. இன்னொன்னு, எப்பெல்லாம் அவர் வந்து தனக்கு இருக்கிற இமேஜ் ரசிகர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் அல்லாத மத்தியிலும் அவர் அவர் ஒவ்வொரு நேரமும் வந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ளதா இருக்குது. அவரோட சினிமா வேல்யூ அப்படி இருக்குது இல்லையா? அவர் படம் வருதுன்னு சொன்னா வருது. அப்ப லாங்ல வந்து அவருக்கு வந்து உட முடியாத இருந்த போது ஒரு பெரிய கேப் விழுது, அவரால் நடிக்க முடியாத சூழல் வருது. அப்ப அந்த சூழலை எப்படி வந்து பணமாக்குறதுங்கிறதுக்காக நடிக்க முடியாத போது கூட அப்ப என்ன சூழல் என்ன பண்றாங்கன்னா, நடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற ரஜினிகாந்தை வைத்துக்கொண்டு அவரால் நடிக்க முடியாதுன்ன போது சிஜி கிராபிக்ஸ்ல கோச்சடையான்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அப்ப கூட என்ன பண்றாங்கன்னா, கோச்சடையான் படத்தில் அவர் நடிக்கல. ரசிகர்கள் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க, இதை வச்சுட்டு நம்ம வந்து டிக்கெட் கூட வச்சு சம்பாதிக்கலாம், அந்த படத்துக்கு டிக்கெட் கூட வச்சாங்க. ஆனால் ரசிகர்கள் எப்போதுமே முட்டாள்களாக இருப்பதில்லை. கோச்சடையான்ங்கிற படம் ஷூட்டிங் இருக்கும்போது அவரால் உடல்நாள் நடமாடவே முடியாத வச்சுக்கிட்டு ஆக்ஷன் பிலிமாக சிஜிஎல் எடுத்தாங்க. ஆனா ரசிகர்கள் அதை தோக்கடித்தார். ரசிகர்கள் எப்போதுமே முட்டாளா இருக்கிறது இல்ல, தோக்கடித்தார். இது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. திரு பெருமாள்மணி, இடைவேளைக்கு முன்னாடி மதிமாறன் பேசுற போது ரசிகர்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா தொண்டர்கள் எல்லோருமே, ரசிகர்கள் எல்லோருமே தொண்டர்களாக மாறுவார்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் நினைக்கக்கூடிய நம்பக்கூடிய இந்த சூழ்நிலையில ரசிகர்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க. ரஜினி நடிச்சு ஓடக்கூடிய திரைப்படமா இல்ல அனிமேஷன் முறையில் எடுக்கக்கூடிய திரைப்படமாங்கிற வித்தியாசத்தை கூட ரசிகர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா படமும் ஓடுனதும் கிடையாது, எல்லா படமும் வசூலை அள்ளி குவிச்சதும் கிடையாது, தோல்வியடைந்த படங்களும் ரஜினிக்கும் இருந்திருக்கு. அப்ப ரசிகர்கள் இந்த அழைப்பை ஏற்று எல்லோருமே தொண்டர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல சரியான முடிவை எடுப்பாங்க, யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இப்போ நான் மதிமாறனோட வாதத்தில் என்ன பார்க்குறேன்னா, அண்ணன் வந்து இதை வந்து இந்த உரையை வந்து ஒரு பெரிய தளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரஜினி வந்து இன்றைக்கு ராகவேந்திர மண்டபத்தில் தன்னோட ரசிகர்கள்ட்ட பேசின இந்த உரையோடைய ஒரே நோக்கம் அல்லது ஒரே புரிதல் என்னன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதற்கு அவர் ஒரு பதில் சொல்லுகிறார். மற்றபடி நீங்கள் இந்த வழக்கமாக சொல்றது இருக்குல்ல, இந்த சிஸ்டம் சரியில்லை சார், இந்த அரசியலுக்கு யாரெல்லாம் வர வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அல்லது வர தயங்குகிறார்களோ அவங்க சொல்ற ஒரே வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் சரியில்லை சார், இந்த நாட்டில் ராணுவ ஆட்சி வந்தாதான் சார் நல்லா இருக்கும். இவங்க யாருக்குமே
ஒரு ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு தொடர் உரையாடல். இந்த 69 வருஷ ஜனநாயகத்தில் இந்தியா எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, இதில் நேருவோட பங்களிப்பு என்ன, அண்ணாவோட பங்களிப்பு என்ன, இது எதுவுமே புரியாம ஒரு உட்டோப்பியன், ஒரு பொன்னுலகத்தை சமைக்கிறது தான். நான் அதனால தான் ரஜினி ஐயா அவர்களுடைய உரையை ரசிகர்களுக்கு அவர் ஆற்றுகிற உரை, இதை நம்பி ரசிகன் வந்து கட்சி ஆரம்பிப்பாரு. எதுவுமே சரியில்லை, நான் வந்தாதான் எல்லாத்தையும் சரிபடுத்த முடியும் சொல்றது மட்டும் இல்ல சரியா இருக்க முடியும். என்ன பிரச்சனைனா நான் வந்தாதான் சரி, அத கூட வரக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து டியூன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு இல்ல. நீங்க எதுவுமே சரியில்லை, நான் வந்து சரி பண்றேன்னு வந்துட்டாலே நாம இந்த வாதத்தை வேற ஒரு இடத்துக்கு நகர்த்திடலாம், அரசியல் களத்துக்கு நகர்த்திடலாம். என்னோட பிரச்சனை, என்னோட புரிதல் என்னன்னா அவர் ரசிகர்கள்ட்ட பேசுறாரு, அவ்வளவுதான். இதை நம்பி தொடர்ந்து பேசலாம். ரஜினிகாந்தின் அரசியல் பேச்சு குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அவருடைய மொழியில, அவருடைய பாஷையிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அரசியலுக்கு உயர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் நான் வரவேற்பேன். அவர் எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுகிறார்கள், அரசியலில் எம்மன முடிவுகளை அவர் எடுக்கிறார் என்பதை மக்கள் தான் அதை தீர்மானித்து அவருக்கு ஆதரவு தருவதும் ஆதரவு தராமல் இருப்பதும் மக்கள் தான். போர்னா என்ன, அங்கிருந்து போய் வெளிநாட்டோட போறோம், மாநிலத்துக்கு மாநிலம் போட போறாங்க, அது கிடையாது. போர்னு அவர் சொல்றது தேர்தல் பணிகள் அல்லது அரசியல் கட்சியினுடைய பணிகள், தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், இவற்றை தான் அவர் வந்து அது மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். அது அதுல ஒன்னும் அந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்லியிருக்காரு நான் கருதுறேன். சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி சிஸ்டத்தை கிளீன் பண்ண வேண்டும், கிளென்ஸ் செய்ய வேண்டும் என்று எந்த சிஸ்டத்தை சொல்கிறாரோ அந்த சிஸ்டம் கரப்ட் ஆவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சில பேரை அவர் பாராட்டி இருக்கிறார் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, no future at all. There's a new generation of very educated Tamilians who are assertive, who are of influence, and they want now national politics to come to Tamil Nadu. கருத்துக்கள் அவர் தீவிரமாக அரசியலில் ஈடுபட போகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய ஒருவர். அவரை வெறும் நடிகராக மட்டுமே நாம் பார்க்க முடியாது. தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவரோடும் அவருக்கு நெருக்கமான நட்பு இருந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த அசாதாரணமான சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் அவர் தற்போது அரசியல் கட்சி தொடங்க முன்வந்திருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திரு மதிமாறன், ரஜினியுடைய பேச்சு குறித்து கருத்து சொல்லும் போது தலைவர்கள்லாம் பேசினாங்க. அதுல ஸ்டாலின், ஓபிஎஸ், திருநாவுக்கரசர், திருமாவளவன் இந்த 4 பேர் பேசினதுக்கும் தமிழிசையும் சுப்பிரமணியன் சாமி பேசினதுக்கும் வித்தியாசம் வந்தது. பிஜேபி தொடர்ந்து அழைப்பு விடுத்தது, அரசியலுக்கு வந்தாலும் கட்சிக்கு வந்தாலும் வரவேற்போன்னு சொன்னது பிஜேபி. இந்த ரஜினியோட சமீபத்திய பேச்சுக்கு அப்புறம் பிஜேபி எரிச்சல் அடைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா இந்த கருத்து? இல்ல அது எரிச்சல்லாம் கிடையாது. அவர் எரிச்சல் அடைகிறதுக்கு பேசல. அதுல அவர் வந்து ஸ்டாலினையும் அன்புமணி அப்புறம் குறிப்பாக வந்து அவங்க எரிச்சல் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் குறித்து பேசுனது தான் அவங்க எரிச்சல் அடைகிறதுக்கு காரணம். மற்றவங்களை பற்றி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் வந்து மற்றவங்கெல்லாம் ஆதரிச்சுட்டு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ரஜினி வந்து பிஜேபிக்கு எதிராக போயிடுவார் அப்படி கண்ணோட்டெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று, ஏன் அவர் ஸ்டாலின், அதுக்கு பிற்பாடு அன்புமணி, அப்புறம் வந்து திருமாவளவன், சீமான் இவங்களை ஏன் பேசுகிறார் குறிப்பிட்டு, அதிமுக குறிப்பிடவே இல்லை. அவர் ஏன் குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னா, குறிப்பாக ஸ்டாலின் வந்து அவருக்கு தெரிஞ்சவர், அன்புமணியும் அவருக்கு தெரிஞ்சவர். அப்போ திருமாவளவன் அப்புறம் அதுக்கப்புறம் சீமான் இவர்களை குறிப்பிடுவதன் மூலமாக வந்து ஒரு தோழமையான வட்டம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஒன்று வந்து இனவாதத்தில் கன்னடன், தமிழன், தெலுங்கன், தமிழன் பேசுறதுல சீமான் கட்சி பிரதானமாக இருக்கிறதுனால சீமானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, தன்னை வந்து தமிழன் நல்லன்னு சொல்றது அவங்க தான் கூடுதலாக சொல்றாங்கிறதுக்காக அவரை சமாதானப்படுத்துவதற்காக அவர் கூடுதலாக சொன்னதான் தோணுது. இப்போ திருமாவளவனை பற்றி மிக குறைவா, நம்ம பெருமாள் மணி சொன்ன மாதிரி ரொம்ப குறைவா சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் அவர் தலித் தலைவர்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தலித் தலைவர் மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சீமான் அன்புமணியை விடவும் கூடுதலாக தமிழ் தேசிய கருத்துக்களை தொடர்ந்து பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும். அதனால வெறும் தலித் தலைவராக மட்டும் அவரை பார்க்க முடியாது. அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவர், ஒரு ஸ்டாலின் மாதிரி, அன்புமணி மாதிரி, மற்றவர்கள் மாதிரி ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர் தான். இப்போ அவர் எதுக்கு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க பெயரை சொல்லியிருக்கிறார் தவிர, அதனால வந்து இது பிஜேபிக்கு எதிராக போயிட்டாருங்கிற கண்ணோட்டம் அதில் கிடையாது. சரி, பேலன்ஸ் பண்ணா கூட
இப்ப இவருக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன, ரஜினிக்கு இருக்கக்கூடிய சவால் என்னன்னா, இவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இவர் அரசியலுக்கு வந்தா அந்த வாக்குகள் எல்லாத்தையும் இவருக்கு கன்சாலிடேட் பண்ணணும். அது முடியுமா இவரால? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னொன்னு, இப்ப இதுல ஒரு சரியான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதுதான் மையமான விஷயம். அது வந்து ரஜினிக்கு அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்ப திமுகவில் இருக்கிற போது ரஜினி ஸ்டாலின் பத்தி பேசினாரு, ஆதரவா பேசினாரு. திமுகவில் இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மற்ற அதிமுக பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அதிமுகவோட தொடர்ந்து அவர் முரண்படுறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எம்ஜிஆர் அரசியலுக்கும் ரஜினியோட அரசியல் எதிர்பார்ப்பையும் ஒப்பிட்டு பாக்குறதுல ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர் இது மாதிரி வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில மண்டபத்தில் வந்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அரசியல் பற்றி பேசுவேன், நான் அதை கண்டிப்பா அப்படின்னு சொல்லல. மாறாக எம்ஜிஆர் இப்படி வராருன்னு சொன்னா, அவர் வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, தன்னோட சினிமாக்கள்ல தன்னோட தலைவர் யாரு அப்படின்னு அண்ணாவை புகழ்ந்து பாடுறாரு, தன் கட்சியின் கொள்கைகளை பேசுறாரு, தன்னோட சினிமாவே தன் கட்சியின் கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு மேடையாக பயன்படுத்துறாரு. அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக சின்னங்கள் வைப்பது, திமுக பற்றி பேசுவது, அண்ணா பற்றி பாடல் வைப்பது, இன்னும் சரியா மக்கள் மத்தியில் அவர் எப்படி பதிவானார்னு பாத்தீங்கன்னா மொழி உணர்வு. இப்போ என்னன்னா, ஒரு அரசியல் கண்ணோட்டம், தமிழ்நாட்டில் அரசியல் கண்ணோட்டம் ரஜினிக்கு வரணும்னா அடிப்படையில் சமூக நீதி அரசியல் கண்ணோட்டம் வேணும். குறிப்பாக மொழி உணர்வு, தமிழ் மொழி உணர்வு வேணும். சிறுபான்மை மக்கள் பற்றியான கண்ணோட்டம் வேணும். அதுக்கப்புறம் தலித் மக்கள் மீதான அட்ராசிட்டிஸ் நடக்கும் போதோ அல்லது இடஒதுக்கீடுல புறக்கணிக்கப்படுறாங்க அது குறித்து கருத்து சொல்றாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப எல்லா கட்சிகளும் பெயரளவில் இருக்கு, பிஜேபி உட்பட பெயரளவில் இருக்கு. இங்க இந்த கண்ணோட்டம்லாம் இருக்கணும், மொழி சார்ந்து வேணும். இந்த மாதிரியான சமூக நீதி அரசியல், இடஒதுக்கீடு, இந்த கண்ணோட்டம் எதுவுமே அவற்றை இல்லை. ஆனா எம்ஜிஆர் இது எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம், இவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து என்ன கத்துருக்கிறாரு சினிமாலன்னு பாத்தீங்கன்னா, இது எதையுமே அவர் கத்துக்கல. மாறாக வயதானதுக்கு பிற்பாடு சின்ன வயது பெண்களோடு ஜோடியா நடிக்கிறது மட்டும்தான் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. மற்றபடி அரசியல் கண்ணோட்டம் எதுவுமே சொன்னதான் நீங்களும் சொல்றீங்க. எல்லா விதமான தகுதியும் வேணும், எம்ஜிஆர் எல்லா விதமான சிந்தனைகளும் வேணும்னு கட்சி சொன்னார். இவருக்கு என்ன தெரியும், குழந்தைகள் ஊட்டச்சத்து என்ன? நான் சொல்றேன், பெயரளவில் அரசியல் வருவதற்கு ஒரு நடிகராக எம்ஜிஆர் இல்ல பெருமாள்மணி பேசும்போது அமைதியா இருங்க. அப்ப நீங்க பேசும்போது நான் திருப்பி பேசுவேன், நீங்க பேசுவேன். ஆமாங்க, சினிமாவில் நடிக்கிறதாங்க சொல்றேன், நான் திரும்பி சொல்றேன். இல்ல நான் இல்ல, நீங்க வருங்க, நான் சொல்றேன் இல்லன்னு வருங்க. ஒரு நிமிஷம், நான் இல்ல நான் சொல்றேன், நீங்க இல்லன்னு வருங்க. அவரு குழந்தை நட்சத்திரம் அழைத்த மீனாவோட ஜோடியா நடிச்சிருக்காரு. நான் சொல்லிடுறேன். அதுதான் சொல்றேன். இன்னொன்னு, எம்ஜிஆர் செய்யாத ஒண்ணு அவர் செஞ்சிருக்கிறார் சினிமாவில். என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவர் வந்து எம்ஜிஆர் வந்து தன்னோட நண்பரோட மனைவி விஜயகுமாரியோட ஜோடியா நடிக்க மாட்டேன்னு முடிவா இருந்தாரு. ஆனா ரஜினி என்ன பண்ணாருன்னா, தன் நண்பரோட மகளோட சோனாக்ஷி சத்ருகான் சிங்கா மகளோட ஜோடியா நடிக்கிறாரு. ரசிகர்கள் எப்படி இருக்கிறாரு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க சார். இந்த விவாதம் எதுக்கு நடக்குது? எம்ஜிஆருக்கும் ரஜினிக்குமான விவாதமா இது? ஆமா, இதுல அரசியல் முன்னோட்டம் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு கேட்டீங்க அவரை. இன்னொன்னு அதே மாதிரி ரசிகரை பத்தி ரொம்ப குறைவா இருக்கு. கடைசியா ரசிகரை பத்தி சொல்லி, ரசிகர்கள் ரஜினி கிட்ட எதிர்பார்க்கிறது அல்லது என்ன செய்யணும், முன்னிபந்தனை என்ன செய்யணும் எதிர்பார்க்கறனா, ரசிகர்கள் எப்பொழுதுமே ரஜினி ரசிகர்களாவே தொடர்ந்து இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு தீவிரமான ரஜினி ரசிகன் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சு பெரியார் அம்பேத்கர் அரசியல் கண்ணோட்டத்துக்கு வந்து இன்னைக்கு சமூகத்தில் வந்து அது சாதி ஒழிப்பு சார்ந்து மிக தீவிரமா என்கிற ஒருத்தராவும் மாறி இருக்கிறான். அதுக்கு நானே உதாரணம். நானே ஒரு தீவிரமான ரஜினி ரசிகனாக தான். குறிப்பா ரஜினி ரசிகனாக இருக்கும் போது நான் 7ஆவதுலயும் 9ஆவதுலயும் ஒரு முறை ஃபெயில் ஆனேன். ரசிகர்கள் ரஜினி ரசிகர்னா கட்சின்னு பார்த்து ஓட்டு போட போறாரா, இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிச்ச பிறகு ரஜினிக்குன்னு ஓட்டு போடுவாரா? முடியாது. அரசியல் கண்ணோட்டம் இல்ல, அதான் ரசனை யார் மக்கள் ரசிப்பது, நீங்க பிரிச்சு ஓட்டு போடுறது வேறு, ஒருபோது வேறு ரஜினி வேறு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி ஓட்டுகளை வாங்க முடியுமா, கன்சல்டேட் பண்ண முடியுமா? முதல்ல வந்து இப்ப நடக்கிற தள்ளி வந்து நேரம் ரொம்ப குறைவா, நேரம் கம்மியா இருக்கு. எம்ஜிஆரை பார்த்து இவர் அரசியலுக்கு வரல, எம்ஜிஆரை பார்த்து இவர் நடிக்க வரல. அவரு பார்த்து வராருன்னு சொல்லல. இல்ல நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு திரையிலிருந்து வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்றாங்க, வாய்ப்பு கிடையாது. சினிமால நடிகைகளோட நடிகை ரொம்ப நேரம் குறைவா இருக்கு. நீங்க என்ன கேள்வி, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கட்சியை பார்க்காம ரஜினின்னு இனிமே வந்து ஓட்டு போடுவாங்களான்னு கேக்குறேன். 2 பேரும் கருத்து வாங்கணும், ரொம்ப சுருக்கமா. ஓகேங்க, இப்போ வந்து அவரோட எல்லா படமும் வந்து வெற்றி அடைகிறது இல்ல. ரசிகர்கள் மட்டுமே அவரை படம் பார்த்து வெற்றி அடையணும்னாக்கா எல்லா படமும் வெற்றி அடைகிறது இல்லை. ஒரு சில படங்கள் வெற்றி அடையாம கூட இருந்திருக்கு. அப்போ எலெக்ஷனுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு முழு நேரமா அவர் வந்து உள்ள வந்துட்டாருன்னா பொதுமக்களோட வாக்கு தான் வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கும் போதுதான்.
ரஜினி ரசிகர்கள் வந்து உற்சாகப்படுறாங்க. அவர் வந்துட்டாருன்னா, எலெக்ஷனுக்கு வந்துட்டாருன்னா, அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யறதுக்கு அவங்க ஆர்வமா இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியவாரியான மக்கள் வந்து வாக்களிச்சாதான் அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும். அது வந்து இன்னைக்கே இவ்வளவு சர்ச்சை தேவை தீர்மானிப்பாங்களா? அதாவது இன்றைய சூழல்ல ரஜினி கட்சி ஆரம்பித்தால், நான் அதற்கு வாய்ப்பில்லைன்னு தான் மதிப்பிடுதேன். கட்சி ஆரம்பித்தால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அவர் 33% 35% வாக்குகளை வாங்கினா போதும், முதலமைச்சர் 35% வாக்குகள் வாங்க முடியும். 33% 35% வாக்குகள் வாங்கினா போதும். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ரஜினிக்கு இருக்கு. ஏனென்றால் கடந்த 30 வருடங்களாக அவர் தன்னுடைய இமேஜ், அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ட்ரெடிஷனல் லீடரோ லீகல் லீடரோ கிடையாது. கரிஸ்மேட்டிக் லீடருங்கிற அளவுல தன்னுடைய இமேஜை மிக கவனமாக கட்டி எழுப்புகிறார். ஒரு எளிய தலைவர், எளிய வாழ்க்கை வாழ்கிறவர், ஒரு ஆம்பிஷியஸான ஒரு லீடர் அப்படிங்கிற அளவுல நிச்சயமாக ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்தில் இந்த 33% வாக்குகளை வாங்குவது அவருக்கு சவாலாக இருக்கிறது. அதனால் தான் ரியாக்ட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மிக எச்சரிக்கையோடு ரியாக்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒன்றையும் பதிவு செய்து விடுகிறேன், இந்த உரையில் அவர் எந்த இடத்திலும் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பேன் என்பதற்கான சாத்தியக்கூறுகளாக எதையும் சொல்லவில்லை என்பதே எனது புரிதல். பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் அடுத்தடுத்த விவாதங்களுக்கு அடுத்தடுத்த அமர்வுகளை இன்னும் விரிவா பேசலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கருத்தாளராகவும் ஜோசியக்காரராகவே இருக்கிறாரு. அடுத்தடுத்த விவாதங்களுக்கு இது வித்திடும். பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் சார், அவர் சொல்ற ஜோசியம் பழிக்க போகுது. பழிச்சா பேசுவோம், அதை பத்தியும் பேசுவோம், பழிக்கலனாலும் பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 விருந்தினர்களுக்கு வாக்குகள் வாங்குவார்ன்றது உறுதியா பேசுவோம், அதை பத்தியும் பேசுவோம். பாக்குறதுக்கு அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரி தான் தெரியுது. நடந்தா அதை பத்தியும் பேசுவோம். மகிழ்ச்சி, நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.